ஹாய்! ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? நான் நேத்து ஈவினிங் வந்து பனானா பிரெட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அப்ப வந்து ரொம்ப சரியா வேகாம ஒரு மாரி அடியில வந்து கொல கொலன்னு, மேல நல்லா பேக் ஆயி கரெக்ட்டா வந்துருந்துச்சு. அது பெருசா அவ்ளோ நல்லா இல்ல. சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். போன தடவ சொதப்பிருச்சுன்னு சொல்லி அகைன் ட்ரை பண்ணேன். பட் ஆக்சுவலி இந்த தடவ ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. நான் இந்த தடவ கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்ட்டா போட்டு, கரெக்ட்டான டைம் அளவு வச்சு பேக் பண்ணியிருந்தேன். ஏர் ஃப்ரையர்ல தான் பண்ணேன். இது நல்லா வந்தா கண்டிப்பா ரெசிபி ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இதில வந்து மில்க்கு, அப்புறம் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆ ஸோ உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் எக்கு தொக்கு மாரி பண்ணி குடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூசுவல் சாலட் தான். எனக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அம்மா வெஜ் பிரியாணி குடுக்குறாங்கன்னு சொன்னாலே, நான் எப்படா லஞ்ச் பீரியட் வரையும்னு வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி வெஜ் பிரியாணிலாம் ரொம்ப ஸ்பெஷல்னு நான் ஃபீல் பண்ணுவேன் சின்ன வயசுலலாம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க?